சந்திர கிரகணத்தை ஒரு மூல கருவியாக பயன்படுத்தி இருக்காங்க. ஏன் சந்திரனை எடுத்திருக்காங்க, ஏன் ராகு அப்படின்னு, அதாவது ஏன் சூரிய கிரகணத்தை வைத்து இந்த கணிதங்களை செய்யவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி சிலருக்கு மனதில் எழலாம். இப்பைக்கு குறிப்பாக ஒரு சின்ன கருத்தை நான் முன் வச்சிடுறேன். சூரியனும் சந்திரனும் சேரும் காலங்கள்ல, அதாவது ஒன்றாக ஒரு இடத்தில் நிற்கின்ற காலத்தை ராகு, கருங்கோள், கேது அப்படின்னு சொல்லுவாங்க, செங்கோல் அப்படின்னு. இந்த இரண்டுக்கும் இததான் பாம்பு அப்படின்ற அந்த கருத்தும் வந்தது. அதை பற்றிலாம் நான் ஆழமாக விளக்கி விட்டேன். ஆனா இப்ப இதுக்கு பொருள் என்ன அப்படின்றத முதல்ல புரிந்து கொள்ளணும். ஏன் சந்திர கிரகணத்தை அவர்கள் அறிவியலுக்கு கொண்டு வந்தார்கள், ஏன் ராகுவை அறிவியல், அதாவது காலக்கணிதத்தில் ராகு என்ற கணிதம் இருந்தாலும் ஏன் சந்திரனை கிரகணத்தை வைத்து இந்த கணிதம் செய்யப்பட்டிருக்கின்றது. முதல்ல இந்த சந்திர கிரகணம் இரவில் நடக்கும் பொழுது இதை அழகாக நம்ம உணர்ந்துடலாம், பார்க்கலாம், கண்ணால பார்க்கலாம். இன்னொன்று, இரவு தான் நட்சத்திரங்களை பார்க்கக்கூடிய காலமாகவும் இருக்கு. அதனால நமக்கு தெரியும், காலை நமக்கு காலையில் விடிய காலை வைகரையில் எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் நம் கண்களுக்கு தெரியும், பகலில் நமக்கு தெரியாது. இது அன்றாட மனிதர்கள், சாதாரண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மாதிரியான அறிவியலை புரிந்து கொள்ளும் வகையில் தான் இந்த நம்மளுடைய நாள்காட்டி அமைக்கப்பட்டிருக்கு. யாருக்கும் அமைக்கல. அன்றாட உழவு செய்பவர்கள், வாழ்க்கையில விவசாயம், இந்த மாதிரி பயிர்த்தொழில் செய்பவர்களுக்கு, அன்றாட வாழ்க்கையை கடைபிடிப்பவர்களுக்கு இயல்பாகவே அவர்கள் வானத்தை நோக்கு, அதாவது ஸ்டார் கேசிங் செய்து வான நோக்கு திறன் உடையவர்களாக மாற்றும் ஒரு முறையாக தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த சிந்தனையில நீங்க பார்க்கும் பொழுது சந்திர கிரகணம் அப்படின்றது முழுமையாக இரவில் நம்ம உணரக்கூடிய ஒரு நிலை. இரவுல நீங்க நட்சத்திரங்களையும் அங்கே வைத்து, அதே நேரத்தில் அங்கே முழுமையாக சந்திரனை மட்டும் அங்க அது எப்படி மறைக்கப்படுகின்றது என்ப அந்த கணிதத்தை எடுத்து விட்டால் நம்மால் அழகாக ராகு கணிதத்தையும் செய்துவிட முடியும் என்பது தமிழர்களுடைய இன்னொரு வானியல் அறிவியல் பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட அறிவியலை முதன்மை கொண்டு இந்த சந்திர கிரகணத்தை அவர்கள் அன்றைய காலத்தில் ஒரு கணிதமாக எடுத்து, அதற்கும் மேலாக 60 ஆண்டு அருபான் முறை கணிய முறையை செய்திருக்கின்றார்கள். அப்ப இந்த அருபான் முறை எப்படி செய்திருக்காங்க அப்படின்னா, தமிழர் செக்ஸாடெசிமல் 60 years prediction. இது அருமையான ஒரு மிகப்பெரிய உழைப்பு. இந்த உழைப்புக்கு பாத்தீங்கன்னா சேர நாடு, பாண்டிய நாடு, இப்படி ஒவ்வொரு கல்வெட்டுக்களும் நம்மளோட பேசும். இந்த கல்வெட்டுக்கள் இதுக்கு மிகப்பெரிய சான்றாக நமக்கு வருது. இந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் பிறகு நான் எடுத்து ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி தமிழர்கள் இதற்கான முயற்சிகள்ல இறங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ப பாருங்க, அவங்க இதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த கோள்கள் எல்லாமே ஒரு கோள், அதாவது ஒரு நிலைக்கு கொண்டு வருவது. அதற்கு பேர் பிரபவம், நற்றோன்றல். அது கோள்களை சுழிய பாகையில் நிறுத்துதல். இது எப்படி முடியும் அப்படின்னு சில பேருக்கு கேள்வி எழலாம். அது நான் இதை மட்டும் ஒரு சுருக்கமா ஒரு சின்ன வானியல் அறிவியலுக்காக ஒரு சின்ன பதிவை செஞ்சிடறேன், மன்னிக்கணும். இது என்ன அப்படின்னா, அதோ இங்க, அதாவது சூரியன் செல்லும் பாதையில் தான், சூரியன் செல்லும் அந்த எலிப்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பாத் அப்படின்னு. இந்த எலிப்டிக் பாதையில தான் மற்ற கோள்கள் எல்லாம் செல்லும், எல்லாம் அந்த பாதையில தான் போயிட்டு இருக்கும், இந்த சந்திரனை தவிர. இந்த சந்திரன் தான் 5.5 பாகை விலகி நிற்கும். மற்றவை எல்லாம் சூரியனுடைய பின்தொடர்ந்து அந்த பாதையிலேயே போகும். சூரியன் எங்க வெளிப்படுதோ அந்த மற்ற கோள்களும் அதன் வழியில தான் செல்லும். அதனால இதுல ரொம்ப நுணுக்கமா எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இந்த மற்ற கோள்களையும் சந்திரனையும் முதல்ல நிறுத்தணும். சந்திரனும் சூரியனும் முதல்ல ஒரு கோட்டிற்கு சுழிய பாகையில நிற்கும் பொழுது, அந்த வேளையில் மற்ற கோள்களையும் நம்மால் ஏன்னா தானாகவே நின்றோம், தானாகவே மற்றவை சூரியன் சந்திரனோட ஒன்றாக நிற்கும் போது அது ஒரு கோட்டுக்கு வரும் பொழுது அதற்கு பேரே நற்றோன்றல். இது 60 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் ஒரு சூழல் அங்கு இருப்பதனால இந்த 60 ஆண்டினுடைய கணிதம் மிக முக்கியமாகின்றது. ஏன் 60 ஆண்டு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இங்க பாருங்க, வியாழக்கிரகம் வியாழன் தனது வியாழ வட்டத்தில் ஞாயிற்று ஒரு முறை சுற்றி வர தோராயமாக 12 ஆண்டு பிடிக்கும்.
அதே மாதிரி சனி தனது 360 வட்டப்பாகை, அதாவது 360 டிகிரி சுத்தி வர்றதுக்கு ஏறக்குறைய 30 ஆண்டுகள் நடக்கும். அப்ப நீங்க நன்றாக பாத்தீங்கன்னா இதை ஏன் 30 ஆண்டுகள்னு அவர்கள் தேர்ந்தெடுக்காமல் 30 ஆண்டுக்கு ஒரு முறைனா 2 அந்த இதுல 60 ஆண்டை வைத்தார்கள் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கணிதம், அழகான கணிதம் இருக்கு. இந்த கணிதத்தெல்லாம் இப்ப காட்டாம என்னன்னா, ஓ இது 30 ஆண்டு, நிச்சயம் 30ஐ நீங்க பாத்தீங்கன்னா 2 முறை சனி சுத்தி வந்த பிறகு சரியாக அந்த கோளுக்கு கொண்டு நிறுத்துகின்ற முறை வியாழன் 4 முறை சுத்த வேண்டும்.